தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். எதிர்க்கட்சி எம்பிக்களின் கடும் அமளியால் 2 நாட்களாக பாதிக்கப்பட்ட அவை நடவடிக்கைகள். மழைக்கால கூட்டத்தொடரின் 3ஆம் நாள் அமர்வு சுமூகமாக நடைபெறுமா என எதிர்பார்ப்பு. நான்கு நாள் அரசுமுறை பயணமாக பிரிட்டன் மற்றும் மாலத்தீவிற்கு செல்கிறார் பிரதமர் மோடி. இந்தியா பிரிட்டன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட திட்டம். வருகிற 26ஆம் தேதி தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. 2 நாள் பயணத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு பணிகளை கவனித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகள் முன்னேற்றம் குறித்து தலைமைச் செயலாளரிடம் கேட்டறிந்தார். திமுகவிற்கு எதிராக இணையும் ஓரணி நாங்கள் அல்ல. திமுகவை எதிர்க்கும் ஒரே அணி நாம் தமிழர் மட்டும்தான் எனவும் இபிஎஸ் அழைப்புக்கு சீமான் பதில். திமுக கூட்டணி உடைவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக அண்ணாமலை விமர்சனம். பெண்கள் பாதுகாப்பு தமிழக வளர்ச்சியிலும் திமுக கோட்டை விட்டுவிட்டதாக குற்றச்சாட்டு. காவல் விசாரணையில் கொல்லப்பட்ட மடப்புரம் அஜித்குமார் வழக்கில் சிசிடிவி காட்சிகள் ஆவணங்களை சேகரித்த சிபிஐ அதிகாரிகள். அஜித்குமாரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற பகுதிகள் மற்றும் தனியார் மருத்துவமனையிலிருந்து சிசிடிவி காட்சிகள் சேகரிப்பு. நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு புதிய பாஸ்போர்ட் வழங்க வேண்டும். 4 வாரங்களில் வழங்க மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் ஆகம விதிகளுக்கு எதிராக அதிகாரிகள் செயல்படுவதாக புகார். நடை சாத்திய பிறகும் கோவிலை திறந்து ஒரு நபரை சுவாமி தரிசனம் செய்ய அனுமதித்தது ஏன் என கேள்வி. சாலையில் உள்ள கொடிக்கம்பங்கள் இடையூறு என்றால் சிலைகள் இடையூறு இல்லையா? தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற 3 நீதிபதிகள் அமர்வு சரமாரி கேள்வி. போலீசார் விசாரணையில் அடித்துக் கொள்ளப்பட்ட மடப்புரம் இளைஞர் தொடர்பான வழக்கு. உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்திற்கு இடைக்கால நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கு. வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரிய மனுவுக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாருக்கு வெளிநாட்டில் சொத்து எதுவும் இருக்கிறதா? சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல அனுமதி கோரி அசோக்குமார் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் கேள்வி.
இணையதளங்களில் பகிரப்படும் பெண்களின் அந்தரங்க வீடியோக்கள் அகற்றும் விவகாரம் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். ஸ்ரீபெரும்புதூரில் தண்ணீர் வாளியில் தவறி விழுந்து 11 மாத பெண் குழந்தை உயிரிழப்பு. வீட்டிற்குள் விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராமல் நிகழ்ந்த விபரீதம். கும்மிடிப்பூண்டி அருகே 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை விரைந்து கைது செய்ய வேண்டும். பாமக புரட்சி பாரதம் கட்சியினர் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். மதுராந்தகம் அருகே 100 நாள் திட்டத்தில் வேலை கோரி கஞ்சி காய்ச்சி பெண்கள் காத்திருப்பு போராட்டம். மீண்டும் வேலை கொடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கருக்கலைப்பு செய்யப்பட்ட திருமணமான 17 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம். போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட கணவன் வாக்குமூலம் அடிப்படையில் புதைக்கப்பட்ட சிசுவின் உடல் தோண்டி எடுப்பு. விருதுநகர் வெம்புக்கோட்டை அருகே 2023ஆம் ஆண்டு பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 10 பேர் உயிரிழந்த விவகாரம். அதிகாரிகளின் ஆய்வுக்கு ஒத்துழைக்காத பட்டாசு ஆலைகளை தற்காலிகமாக மூட தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட 833 கிலோ கஞ்சா தீயிட்டு அழிப்பு. மேலும் 1000 கிலோ கஞ்சாவை அழிப்பது குறித்து போதை ஒழிப்பு குழு பரிசீலனை. நெல்லை கேடிசி நகரில் ஆட்டோவில் சென்ற பெண்களை வழிமறித்து தாக்குதல். பெண்ணை சிலர் சேர்ந்து மடக்கி பிடித்து ஆடைகளை கிழித்து தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. வாணியம்பாடி அருகே 12 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஊராட்சி மன்ற தலைவர் கைது. வீட்டுமனை கட்ட அங்கீகாரம் அளிக்க லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக சிக்கினார். சென்னையில் குழந்தையை கழுத்தறுத்து கொன்று தற்கொலைக்கு முயன்ற தந்தையை கைது செய்யுங்கள். மனைவியை மிரட்டிய ஆடியோவும் வெளியான நிலையில் கைது செய்ய கோரி பெண்ணின் உறவினர்கள் போராட்டம். அண்ணாமலையார் கோவிலில் நந்தியும் பெருமானுக்கு விமர்சையாக நடைபெற்ற ஆடி மாத தேய்பிறை பிரதோஷம். விண்ணத்திர சங்குளி முழங்க ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். ஜெயங்கொண்டம் அருகே அசுத்தமான குடிநீர் வருவதாக தண்ணீர் பாட்டிலுடன் பொதுமக்கள் புகார். தண்ணீர் பாட்டிலை திமுக எம்எல்ஏ புடுங்கி வீசியதால் அதிர்ச்சி. காரை முற்றுகையிட்டு தர்ணா.
மறைந்த கேரள முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தனின் இறுதிச் சடங்கு இன்று மாலை நடைபெறுகிறது. ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு. ஐதராபாத்தில் போலி மதுபான தொழிற்சாலை நடத்திய 2 பேர் கைது. போலி மது பாட்டில்கள், ஸ்டிக்கர்கள், மூலப்பொருட்கள் பறிமுதல். பாங்காக்கில் இருந்து டெல்லி வந்த ஏர் இந்தியா விமானத்தின் பின்பகுதியில் தீ விபத்து. பயணிகள் இறங்கத் தொடங்கிய போது தீப்பிடித்த நிலையில் பயணிகளும் ஊழியர்களும் அவசரமாக வெளியேறினர். இந்திய ராணுவத்தில் 60 ஆண்டுகளாக சேவைக்கு குட்பை சொல்ல MiG-21 ரக போர் விமானங்கள் செப்டம்பர் மாதத்துடன் விடை கொடுக்க இந்திய விமானப்படை முடிவு. மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதலை நடத்தக்கூடிய அப்பாச்சி AH-64E ரக ஹெலிகாப்டர்கள் இந்தியா வருகை. இன்னும் 2 நாட்களில் ராணுவத்திடம் ஒப்படைக்கப்படும் என தகவல். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.